கம்பா தொடையை காட்டுறேன். கையில் கீழே இருக்கு சார். சார் எஸ்ஐ வந்துட்டார் சார். உன்னை வந்து வச்சுக்கிறேன். குட் மார்னிங் சார். ஹெட் கான்ஸ்டபிள் வெற்றிவேல் சார். வணக்கம் சார். சார் கான்ஸ்டபிள் குணசேகர். நைஸ் மீட்டிங். ஐ ஆம் அக்யூஸ்ட் ஆறுமுகம். சும்மா இருக்க 20 வருஷம் சர்வீஸ்ல ஒரு குச்சை கூட வீச தெரியல கான்ஸ்டபிள். நான் கான்ஸ்டபிள் நேரா சொன்னது ஹெட் கான்ஸ்டபிள். என் ரெசிக்னேஷனை மாத்தி சொல்றேன். ரெசிக்னேஷன் இல்ல டிசிக்னேஷன். எஜுகேட்டட் கேடி சார். நீங்க வாங்க சார். ஐயோ ஐயோ. இந்த ஏரியாவோட மொத்த அக்யூஸ் டீட்டெயில்ஸும் நான் உடனே பார்க்கணும். இவன் தான் ஆசிட் அழகர், இந்த ஏரியாவோட நம்பர் 1 அக்யூஸ்ட் சார். போறேன்டா, இவனை போறேன்டா. எப்படி நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசா வந்துக்கிற எஸ்ஐயா பேரு முரளி பாண்டியன். ரொம்ப சிட்டாமா. இவனா? பிளேடு பாபு அவனோட அல்லக்கை சார். சார் இவன் ரவி பிளேடு போடுறது பிக் பாக்கெட் இந்த மாதிரி சில்லற கேஸ் சார். இவன் குமார் பிக் பாக்கெட் பாலோட தோஸ்த் சார். இவன் லா அண்ட் ஆர்டர் எஸ்ஐ ஆதிமூலம் ரிப்போர்ட்டிங் ஃபார் டியூட்டி சார். சச்சா சாரி, ஸ்டேஷன் மாதிரி வந்துட்டேன். மூலம் ஆதிமூலம் கரெக்டாக தான் வந்திருக்கப்பா. பா பா. ஏதோ ஆடு மாடு கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறான். ஃபர்ஸ்ட் டே 45 மினிட்ஸ் லேட்டாக வந்திருக்க. ஆஸ் அ ஸ்டேஷன் ஹவுஸ் ஆஃபீஸர் காரணம் தெரிஞ்சுக்கலாமா? தெரிஞ்சுக்கலாமே. இண்டிபெண்டன்ட் எஸ்ஐயா முதல் நாள் டியூட்டிக்கு போகிறமேனு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன். கடமை ஃபர்ஸ்ட், கடவுள் நெக்ஸ்ட். ஆரம்பிச்சுட்டாண்டா இவனும் பஞ்சு டைலாக். விஷயத்துக்கு வரேன் சார். இது வரைக்கும் இந்த ஸ்டேஷனில் நீங்கள் எப்படி நடந்துக்கிட்டீங்கன்னு எனக்கு கவலை இல்லை. ஆனால் இனிமே எப்படி நடக்கணும்னு நான் தெளிவாக சொல்கிறேன். இன்னையிலேருந்து 30 நாள் இந்த ஸ்டேஷனில் எனக்கு தெரியாமல் நோ அரெஸ்ட், நோ எஃப்ஐஆர். சார் நானும் முடிக்கல. ஏதாவது டவுட்னா கடைசியாக கேளு. இந்த 2 செட் ஃபைல்ஸில் இந்த சைட் பெட்டி கேசஸ், பிக் பாக்கெட் கிரிமினல்ஸ், சின்ன சின்ன திருடங்க, இவங்களால எந்த பிரச்சனையும் வராது. ஆனால் இந்த சைட் டேஞ்சரஸ் கிரிமினல்ஸ். இவங்களை தொட்டோம் நம்ம கெட்டோம். அதனால சார் இருமன் சுத்திக்கு உள்ள வைப்பான்னு பார்த்தா ஃபைல் சுத்திக்கு உள்ள போடுறாரு. அப்புறம் காலையில் 9 மணிக்கு ஸ்டேஷனில் இருப்பேன். டியூட்டி பார்த்துட்டு 6 மணிக்கு கிளம்பிடுவேன். 6 மணிக்கு மேலே எனக்கு நோ ஃபோன் கால்ஸ், நோ டிஸ்டர்பன்ஸ். இன்னும் 30 நாளைக்கு இந்த ஸ்டேஷனுக்கோ எனக்கோ எந்த பிரச்சனையும் வரக்கூடாது. பிரச்சனை வந்துருச்சு சார். ரெடி 1 2 3. சார் குதிக்காதீங்க. தற்கொலை பண்ணிக்கிறது சட்டப்படி குற்றம். நான் செத்ததுக்கு அப்புறம் என் பாடியை கோர்ட்டுக்கு கொண்டு போய் என்ன தண்டனை வேணாலும் வாங்கி கொடுத்துக்க. யோ மொட்டை வயல்ல சொட்ட தலையோட நிக்கிற எனக்கே கொடை இல்ல, உனக்கு எதுக்கே கொடை? கொடைய மடக்க குத்தி போடுவேன். சார் கடலை சார். சார் சூடா கடலை சாப்பிட்டுக்கிட்டே சூசைட் பாருங்க சார். சார் அங்க பாருங்க சார், கடலை விற்க ஆரம்பிச்சிட்டானுங்க. விட்டா டிக்கெட் போட்டு என்டர்டைன்மெண்ட் பார்க் ஆக்கிடுவாங்க போல இருக்கு சார். சூடா கடலை சார். சார் ஆவி பறக்க கடலை சார். ஐயா வர வழி விடுங்க கொஞ்சம் சொல்லுங்க சார் இதான் எங்களோட முதல் கேஸ். பிரச்சனை பண்ணாதீங்க, இறங்கி வாங்க, எதுனாலும் பேசி தீர்த்துக்கலாம். அதான் என் பொண்டாட்டி என்னை விட்டு ஓடி போயிட்டால. இனிமேல் என்னத்த பேச? வாரத்துல 7 நாள் பாருக்கு போய் தண்ணி அடிக்கிறேன், தம் அடிக்கிறேன். இதெல்லாம் குத்தம் சொல்லி என் பொண்டாட்டி ஓடி போயிட்டான். நோ தங்கமணி ஒன்லி சூசைட். சார் அவசரப்படாதீங்க. பொண்டாட்டியோட பிரச்சனை, அதனால தற்கொலை பண்ணிக்கணும்னா கல்யாணம்னா எல்லாமலையும் தற்கொலை பண்ணி செத்துருவான். இறங்கி வாங்க, பேசி தீர்த்துக்குவோம். சீக்கிரம் அந்த சட்டாங்கல குதிக்க சொல்லுங்கம்மா. குழந்தைய பெக்க சொன்னா குட்டி பிசாசை பெத்து வச்சிருக்கீங்க, கொட்டணும். சித்தப்படி கொடுங்க. இதோ பாருங்க, பாருக்கு போறது தம் அடிக்கிறது தப்பு இல்லையானோ? இந்த பேட் ஹாபிட்ஸ் எல்லாம் விட்டுருங்க, உங்க வைஃப் திரும்ப வந்துருவா. எது மாமி தப்பு? எது தப்பு? கோயிலுக்கு போனா குருக்கள் என்ன தர்றார்? பிரசாதம். அதுல தம் இல்ல. அட சண்டாளா. வீட்ல மதியம் நல்ல சுட சுட மாமாவுக்கு என்ன கொடுக்கறேன்? சாதம். அதுல தம் இல்ல. அதுக்கு என்ன ஊத்துறேன்? சாம்பார். அதுல பார் இல்ல. அட பாவி, இப்படி பேசினா பொண்டாட்டி உடம்பு என்ன பண்ணும்? அப்ப நாங்க மட்டும் பாருக்கு போறது தப்பு, தம் அடிக்கிறது தப்பு. தப்பு தான். இனியும் இவனை தள்ளி விடாட்டி. சார் வேடிக்கை பார்த்து விட்டுட்டு எங்க வர்றீங்க?
நீங்க இவ்வளவு தூரம் கெஞ்சி கேட்டுக்கிட்டதால சூசைட் கேன்சல். நோ தங்கமணி, ஒய் சூசைட்? இவனை அடிச்சா நம்ம தான் டயர்ட் ஆகும். சும்மா இருக்க மாட்டேல, பொழுதுனைக்கு என்னையவே அடிச்சுக்கிட்டு ஸ்டேஷன்ல வேற கேஸ் இல்லையா? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பேஷண்ட் இருந்தாத்தான் டாக்டர்களுக்கு வேலை, ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெயில் ஆனாத்தான் டுட்டோரியல் காலேஜுக்கு வேலை, என்னைய மாதிரி அக்யூஸ்ட் இருந்தாத்தான் உங்களை மாதிரி போலீஸ் ஆபீசர்களுக்கு வேலை. உங்களுக்கு வேலை தர எங்களை கும்பிட வேணாம், கும்பிட அடிக்காம இருக்கலாம்ல. அடிக்க மாட்டேன், உண்மையை சொல்லு. சார் சத்தியமா சொல்லு. என்னத்தா சொல்றது? இந்த கூட்டம் கும்பல்ல போய் அடிபட்டு உதப்பட்டு திருடுறதெல்லாம் ரொம்ப போர் அடிச்சிருச்சு. அதான் எங்களுக்கு பிடிச்ச இடமா கூட்டத்தை கூட்டி கூலா கொள்ளையடிச்சுக்கிருந்தோம். எப்படியோ கண்டுபிடிச்சிட்டீங்க. எப்படி கண்டுபிடிச்சீங்க? கூட்டத்தில் இருந்த அத்தனை தலையும் நிமிர்ந்து ஒன்றை மேலே பார்த்துட்டு இருக்கும்போது இந்த 2 தலை மட்டும் கீழே குனிஞ்சு பர்ஸை பார்த்துட்டு இருந்துச்சு. உன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியணும்னு நீ கொடுத்த அந்த பச்சை சட்டை என் கண்ணுக்கும் பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. நீ எல்லாம் இந்த அறிவை வேற ஏதாவது நல்ல வேலைக்கு யூஸ் பண்ணலாமே. யார் சார் வேலை கொடுக்குறா? நீங்க வேணா வேலை கொடுங்க, இவங்களை விட பெட்டரா வேலை பார்க்குறேன். உனக்கு நான் வேலை பார்க்குறேன். இருக்கிற எல்லா கேஸையும் சூசைட் கேஸ் வேணாம், பிக் பாக்கெட் கேஸ் மட்டும் போடுங்க போதும். கேட்டீங்களா வெற்றி சார்? கேளுங்க சார், நீங்க சூப்பர் போலீஸ் சார். உங்களை மறக்கவே மாட்டேன்.